Taste the Daily. சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகே கஞ்சா போதையில் ஆட்டோ ஓட்டுநரின் பல்லை உடைத்த போதை ஆசாமியால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் செவ்வாய்க்கிழமை மாலையில் கஞ்சா போதை ஆசாமி ஒருவர் போதை தலைக்கேறிய நிலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களுக்கு இடையூறாக தள்ளாடி வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ஆட்டோ ஒன்று அவர் மீது உரசியதால் போதை ஆசாமி காயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமி ஆட்டோ ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். இதில் முகத்தில் அடிபட்டு பல் உடைந்து பலத்த காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் போக்குவரத்து காவலரிடம் புகார் அளித்த நிலையில் போக்குவரத்து காவலர்களையும் தாக்கியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் பொதுமக்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. வேலூர் அடுத்த கருகம்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற லாரி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 15 பேர் படுகாயம் அடைந்தனர். குடியாத்தத்தில் நெல் மூட்டைகளை இறக்கிவிட்டு செங்கல்பட்டு நோக்கி சென்ற லாரி பழுதானதால் கருகம்பத்தூர், பெங்களூர், சென்னை தேசிய நெடுஞ்சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் வேலூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக பழுதாகி நின்றிருந்த லாரி மீது மோதியது. இதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 15 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரு தனியார் பேருந்துகள் ஒன்றை ஒன்று முந்தி செல்ல முயன்றதால் தான் விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் சமையலறை மற்றும் கழிவறையை பயன்படுத்த வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியதால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். மேலும் தற்காலிக கழிப்பறை வசதியை அரசு ஏற்படுத்தி தராததால் அப்பகுதி மக்கள் கடும் கொந்தளிப்பில் உள்ளனர். சமையல் செய்ய முடியாமலும் கழிவறையை பயன்படுத்த முடியாமலும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். தற்காலிக கழிப்பறை வசதி எதுவும் செய்து தரவில்லை என்றும், சமையல் செய்யாததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பசியில் வாடுவதாகவும் மக்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் அந்த தொகுதி எம்எல்ஏ எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இனி அவர் வந்தால் விரட்டி அடிப்போம் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதனிடையே சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியும் அதிகாரிகளை கண்டித்தும் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் பல ரேஷன் கடைகளில் இதுவரை பருப்பு விநியோகம் இல்லை என்றும் தங்களை அலைக்கழிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மே மாதத்திற்கான பருப்பு வகைகள் சேர்த்து ஜூன் மாதத்தில் கொடுக்கப்படும் என விடியா திமுக அரசு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இம்மாதத்திற்கான பருப்பு மற்றும் பாமாயில் தங்களுக்கு கிடைக்குமா என்ற கேள்விக்குறியுடன் பொதுமக்கள் ரேஷன் கடையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம் என பல இடங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பருப்பு கொடுக்கப்படாததால் பொதுமக்கள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தமிழகத்தில் 2.06 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி வரும் நிலையில் இந்த மாதமும் துவரம் பருப்பும் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. ரேஷன் கடையில் பருப்பை எதிர்பார்த்து சென்ற பொதுமக்கள் வெறும் கையுடன் வீட்டிற்கு திரும்பிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கிடைக்கல, எதுவுமே கிடைக்கும். போன மாதம் இல்லை, அதுக்கு முன்னாலும் மாதம் கிடைக்கல, எப்பயுமே கிடைக்கல. இது இப்போ வந்து போகிறேன், இப்போவும் கிடைக்கல. வந்து பொறுத்தாக்குது, ரொம்ப கஷ்டமாகுது. வேலைக்கு வேறு போகணும், வேலைக்கு போனால் தானே நம்மளுக்கு போய்ப்பு யாருக்கிறா நம்மளுக்கு. என்ன சொல்கிறாங்க கடையில், என்ன சொல்கிறாங்க? இல்லைன்றாங்க, அப்புறம் வரோன்றாங்க. ஒன்றும் வாங்கலை. Taste the Daily.